தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பில் யாக்கோப்பை பற்றி இன்றைக்கு இரண்டாவதாக யாக்கோப்பு என்ன சொல்கிறான்? யாக்கோப்பு 1:8 இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் என்று சொல்கிறான். இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். 2 மனது ஒரு தேவ பிள்ளைக்கோ ஒரு ஊழியக்காரனுக்கோ 2 மனசு இருக்கக்கூடாது. 2 விதமான காரியங்களில் இருக்கக்கூடாது. அதாவது மத்தேயு 6:24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார் இல்லையா? மத்தேயு 7:13-14 2 வழிகள்னு சொல்கிறாரு. ஒன்று விசாலமான வழி, ஒன்று ஒடுக்கமான வழி. அப்போ இந்த 2 என்ற நிலைமையில் 2லையும் நம்ம பயணிக்க முடியாதுல்ல, கூடாதுன்னே சொல்கிறார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னா முடியும்னு அர்த்தம். முடிய போய் தான் இன்றைக்கி 2லையும் கால் வச்சுக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன். அதாவது அதில் அர்த்தம் சொல்கிறாரு, தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு சொல்கிறார். கூடாதுன்னா முடிய போய் தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எப்படி? அரசியலில் இருக்கான், தேவன்லேயும் தேவ ஊழியக்காரன்னு சொல்லிக்கிறான். ஒரு பக்கம் வியாபாரியாக இருக்கான், ஒரு பக்கம் ஊழியக்காரனாக இருக்கான். ஒரு பக்கம் வட்டி கொடுக்கக்கூடிய ஃபைனான்ஸுக்காரனாக இருக்கான், ஒரு பக்கம் ஊழியக்காரனாக இருக்கான். ஒரு பக்கம் புரோக்கராக இருக்கான், ரியல் எஸ்டேட் பண்ணுற புரோக்கராக இருக்கான், ஒரு பக்கம் ஊழியக்காரன்னு சொல்கிறான். இன்றைக்கி பார்க்குறீங்களா? இன்றைக்கி எத்தனை பேரை பார்க்குறீங்க அப்படி? ஆகவே உலகத்துக்கும் தேவனுக்கும், உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு சொல்கிறார். உங்களால் அது செய்யாதீங்கன்னு சொல்கிறார். இங்கே அந்த அடிப்படையில் தான் யாக்கோப்பு சொல்கிறான், இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அதனால் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்பது உலக வழி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்பது முதல் வழி. 2ஆம் உலக வழியை தேடுறவன் அஞ்ஞானி என்று சொல்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கன்னு சொல்கிறது இயேசுவின் சீசர்களை சொல்கிறார். மத்தேயு 6:32-33 மலை பிரசங்கத்தில் சொன்னது உங்களுக்கு தெரியும். ஆகவே இன்றைக்குள்ள ஊழியர்கள் நீங்கள் உலகத்தானா அஞ்ஞானியாக இருக்கான் என்பதற்கு அடையாளம் நீங்களே கண்டுபிடிக்கலாம். எப்படி? எண்ணத்தை உண்போம், சாப்பாடு பற்றி பேசுவான். என் உணவு தந்தீர், நன்றி ஐயா. உணவு கொடுக்க பெருசாக ஃபில்டர் பண்ணுவான். உடைய கொடுத்தி, நன்றி ஐயா. இந்த நாளை காணும்படி செய்தி, நன்றி ஐயா. நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் மண்ணில் போயிருப்பேன். ஏன் இல்லாட்டினா போக மாட்டியா? அதே மாதிரி விபத்திலிருந்து காத்தீர், நோயிலிருந்து காத்தீர். அதெல்லாம் உலக மனுஷன். இயேசு கிறிஸ்துவுக்கு உலகமே பின்பற்றி வந்துச்சு. எதுக்கு? வியாதி சுகம், அற்புதம், அடையாளம், நோய் சுகமாகிறதுக்கு, பேய் போகிறதுக்கு தான் வந்தான். அதை முடிஞ்ச உடனே அவன் துண்டக்கான துணியக்கான அவன் காரியம் முடிஞ்சிருச்சுல. ஆஸ்பத்திரி மாதிரி தான். ஊசியை காய்ச்ச தடுமல் வந்து ஏதாவது வியாதி வந்தால் ஆஸ்பத்திரிக்கு வர்றான். நோய் சுகமாகிடுச்சுன்னா அதோட தேங்காய் குடிச்சிட்டு போயிடுறான். அந்த கடமை அதோட முடிஞ்சு. அந்த மாதிரி தானே உலகத்தான். அதானே உலகத்தான். அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனால தான் என்னை தேடுறீங்க என்று யோவான் 6:24 அதுக்கு தானே சொன்னார். ரவி உம்மை தேடி வந்தோம், எங்கே இருக்கீங்க ரவி என்று வரும்போது என்னை ஏன்ப்பா தேடுறீங்க? எதுக்காக தேடுறீங்க? அப்பம் புசித்து திருப்தி ஆனதெல்லாம் நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு. 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். அதனால தான் ராஜாவாக்கவே முடிவு பண்ணாங்க. ராஜாவாக்கிட்டா நல்லதாக போயிடும்னு. யோவான் 6:15 இயேசு விலகி போனார்ன்னு இருக்கு. அதனால தான் அதில் 27 அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நீடித்து நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரி நடப்பீங்க. அது மனசுகுமார் உங்களுக்கு கொடுப்பாரு. அதை தேவன் அவரை முத்தரித்திருக்கிறாருன்னு சொல்கிறாரு.
ஆகவே என்றைக்குமே இயேசு கிறிஸ்து பரலோகத்தை பற்றி தான் பேசினார். ஜனங்களை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்த, மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை தேடுங்கன்னு தான் பிரசங்கம் மத்தேயு 4:17 அதைத்தான் வாயை திறந்து தொடங்கினாரே தவிர வேற அல்ல. அதுக்கு நேரு மாறாக இன்றைக்குள்ள நாதாரிகம் முழுவதும் உணவு தந்தீர், உடைய தந்தீர், வீட்டை கொடுத்தீர், காரை கொடுத்தீர், நிலத்தை கொடுத்தீர், கடனை அடைத்தீர், வியாதியை நீக்கினீர், மண்டை வலியை நீக்கினீர், தலைவலியை நீக்கினீர், சாகாம காத்தீர். ஆதி அப்போஸ்தலர்கள் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், அவரோடு இருக்கத்தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவரோடு கூட மறிக்கும்படி போவோம் வாருங்கன்னு தான் ஊழியத்துக்கு வந்தாங்க. யோவான் 11:16 தோமா சொன்னான், இயேசுவோடு அவரோடு மறிக்கும் போவோம். அதான் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் என் சீசனாக இருக்க மாட்டான்னு அவர் சொன்னதுக்கு அந்த அர்த்தம்தான். பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கன்னு கொலோசியர் 3:2 சொன்னது அதான். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்த்துடைய இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கன்னு கொலோசியர் 3:1-2 சொன்னது அந்த அர்த்தம்தான். கிறிஸ்தவன் உலகத்தோட சிறுவில் அறையப்பட்டவன். என்றைக்குமே இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த இடத்துல உள்ளது தான் தேடுவான், நாடுவான், அதை பற்றி தான் பேசுவானே தவிர உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல. இயேசு உலகத்துக்காக எப்பயுமே ஜெபிக்கல தெரியுமா உங்களுக்கு? வேண்டிக் கொள்ளல தெரியுமா உங்களுக்கு? இயேசுவின் ஜெபம் யோவான் 17:9 போட்டிருக்கு, நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் உலகத்திலிருந்து நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறேன். அதில் 16ஆம் வசனத்தில் நான் உலகத்தால் அல்லாத போல அவர்களும் உலகத்தால் அல்ல, அதனால் உலகம் அவங்கள பகைக்குதுன்னு சொல்கிறாரு. உலகம் அவரை அறியாதபடியால் நம்மையும் அறியாமல் இருக்குது தேவனுடைய பிள்ளைகள் என்று 1 யோவானில் 3:1 இருக்குது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, அவங்கள விபச்சாரிகளே என்று யாக்கோப்பு 4:4 இதே யாக்கோப்பு தான் சொல்லியிருக்கேன். அடுத்து நான் அதை சொல்ல போகிறேன். அதனால் தேவ பிள்ளைகளே, இருமனத்தோடு நம்ம வாழக்கூடாது. உலகமும் வேணும், இயேசுவும் வேணும், இந்த பூமியும் வேணும், பரலோகமும் வேணும். நடக்காது ராஜா. மீசைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசைன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. ரெண்டுக்குமே அது சரிப்படாதுல்ல. மீசையை ஒட்டாமல் கூழு குடிக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்படுறான். மீசையும் கூழு ஒட்டக்கூடாது, ஆனால் கூழும் குடிக்கணும்னா ஏதாவது ஒன்று இழந்து தான் ஆகணும். தன் ஜீவனை ரசிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக, சுவிசேஷ நிமித்தமாக இழந்து போகிறவன் அதை பெற்றுக்கொள்வான்னு சொல்கிறாரு. அருமையான சத்தியத்தை சொன்னார். தேவ பிள்ளைகளே, உலகமும் வேணும், பரலோகமும் வேணும்னு நினைக்காத மகனே, அது உனக்கு டேஞ்சர். இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் பரலோகத்தை பற்றியே பேசுகிறதில்ல. பரலோகமும் வேணும்னு கொஞ்சம் கூட அவன் சொல்கிறதும் இல்லை. எல்லாம் உடைய தந்தீர், விட தந்தீர், நாடை தந்தீர், இளத்தை தந்தீர், கட்டடம் கொடுத்தீர், காரை கொடுத்தீர், வீடை கொடுத்தீர், அந்த ஊரில் கொடுத்தீர், இந்த பணம் கொடுத்தீர், இந்த மலையவே கொடுத்தீர். ஒருத்தன் சொல்கிறான், பெரிய மலையவே, இந்த மலையவே எனக்கு ஆண்டை கொடுத்தாரு. எவ்வளோ மேன்மை, எவ்வளவு உலக காரியங்களில் திரிகிறாங்க. இவன் நிலையற்றவன், இவன் அப்போஸ்தலன் கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது, இவன் சுவிசேஷனும் கிடையாது, இவன் தேவ ஊழியக்காரனே கிடையாது. இம்மைக்காக கிறிஸ்துவத்தில் நம்பிக்கையுள்ளவன் மற்ற எல்லாத்தையும் விட பரிதபிக்கத்தக்கவர்களாக போயிடுவாங்கன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15:19 போட்டிருக்கு. அவங்கள தான் அஞ்ஞானிகள் என்று சொல்கிறார் இயேசு. மத்தேயு 6:32, லூக்கா 12:30 அவர்கள்லாம் உலகத்தார்கள்னு லூக்கா சொல்கிறான். இவங்கெல்லாம் உலகத்தார்கள் நாடி தேடுறாங்க, உலக மக்கள், அவங்க பரலோக மக்கள் இல்லை. அதனால் சந்தேகப்படுறதோ, அவிசுவாசம் கொள்றதோ, உலக காரியங்களுக்காக ஊழியத்துக்கு வர்றதோ, அதுக்காக கூட்டம் கூடுறதோ, அதுக்காக ஜெபம் பண்ணுறதோ, இவங்கெல்லாம் நாய் பிறவைகளே தவிர, பன்னி பிறவைகளே தவிர, அஞ்ஞானிகளே தவிர, உலகத்தானே தவிர தேவ பிள்ளைகள்னு அவங்க சொல்ல முடியாது. உலக வேஷம் கடந்து போகுது. உலக மக்கள் சரி, பாமர மக்கள் போகிறாங்க விசாலமான வழியில். இன்றைக்கி சில கூட்டங்களில் பார்த்திங்கன்னா பொம்பளைகளாக உட்காந்துருப்பாங்க. கூட்டம் பார்த்திங்கன்னா அப்படியே எங்கப்பா
தேர்தல் கூட்டம் மாதிரி நிறையா இருக்கும் சில ஊழியக்காரனுக்கு. ஏன்னா அவன் உலகத்தை பற்றி பேசுனா உலகத்தை கேட்க உலகத்தான் வந்திருக்கான். இவன் சொல்கிறான் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு போய் சொல்கிறான். அவன் எல்லாம் உலக துக்கத்தில் தான் வர்றாங்க. லௌகிக துக்கத்தில் வர்றவன் மரணத்தில் தான் கடைசியில் அவனுக்கு முடியும். அதை இவனுக்கு சொல்ல துப்பு இல்லாமல் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லி யோவான் 16:20 தப்பாக விளக்கம் கொடுப்பான். 2 கொரிந்தியர் 7:10 2 விதமான துக்கம் இருக்குது. ஒரு துக்கம் லௌகிக துக்கம், ஒரு துக்கம் தேவனுக்கேற்ற துக்கம் இருக்குது. தேவனுக்கேற்ற துக்கம்தான் பின்பு வந்து ரட்சிப்பாக மனம் திரும்புதலுக்கு எதுவாக ரட்சிப்பாக முடியும். லௌகிக துக்கம் மரணத்தில் உண்டாக்கும் இருக்குது. இன்றைக்கி இவங்கிட்ட வர்ற கூட்டம் முழுவதும் லௌகிக துக்கம் தானே, உலக துக்கம் தானே, மரணத்தில் தானே முடியும். இவன் பொய் சொல்கிறான், சந்தோஷமாக மாறும்னு பொய் சொல்கிறான். தேவனுக்கேற்ற துக்கம் அந்த பற்றி தான் ஏசு சந்தோஷமாக மாறும்னு சொன்னார். யோவான் 16 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, நான் தேவனிடத்தில் போகிறேன், நான் இது வரைக்கும் உங்களோட இருந்தேன், இப்போ உங்களை விட்டு நான் போகிறேன்னு சொல்கிறதுனால உங்கள் இருதயம் துக்கத்தால் நிரம்பியிருக்கு. திரும்ப நான் உங்களை வந்து பார்ப்பேன், அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொன்னார். அதுக்கு உதாரணமாக ஒரு பெண்ணை சொன்னார். கர்ப்பவதியாக இருக்கும்போது வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்படுறா. பிள்ளை பெற்ற உடனே அப்பொழுது உபத்திரவத்தை நினையா, துக்கத்தை நினையா. அதுபோல் இப்போ நீங்கள் கொஞ்சம் காலம் என்னைய காணாமல் இருக்கீங்க, துக்கப்படுறீங்க, திரும்ப என்னை பார்ப்பீங்க, காண்பேன், அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த அர்த்தத்துக்கு தான் சொன்னார் தவிர அதான் தேவனுக்கேற்ற துக்கம்னு பவுல் சொல்கிறான். அவன் இயேசுவும் தேவனுக்கேற்ற துக்கம் கெச்சமனே தோட்டத்தில் அடைஞ்சார். ரோமர் 9 அதிகாரத்தில் பவுலும் மிகுந்த நான் துக்கப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன்னு அந்த தேவனுக்கேற்ற துக்கம் இஸ்ரவேல் ரட்சிப்புக்காக துக்கப்பட்டான். இந்த துக்கம்தான் சந்தோஷமாக, தேவனுக்கேற்ற அந்த துக்கம்தான் சந்தோஷமாக மாறுமே தவிர உலக துக்கம் மரணத்தில் தான் முடியும். இன்றைக்கி லௌகிக துக்கத்தில் வர்றவன் முழுவதும் இன்றைக்கி கூட்டம் கட்டிங்க. அதுக்கு தான் விரிவான வாசல் அநேகர், அதுதான். அதனால் புத்தி இல்லாதவங்க, அவங்க மரணத்துக்கு எதுவான துக்கம் அடைகிறவங்க, அதை சந்தோஷமாக மாறும்னு பொய் சொல்கிறவன் கள்ள ஊழியக்காரனாக இருக்கான். அதனால் ஆதி ஊழியர்களை பின்பற்றுங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன எழுதியிருக்காங்க என்பதை நினைவு கொடுங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். பரலோகமா பூலோகமா, சொர்க்கமா நரகமா, உலகமா தேவனா, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நீ செலக்ட் பண்ணணுமே தவிர ரெண்டையும் நீ வந்து இது பண்ண முடியாது. லூக்கா 12 அதிகாரம் 20ஆம் வசனத்தில் மதிகேடனேன்று இயேசு ஒருத்தனை சொன்னார்ல, முட்டா பையன்னு. ஏன்னா பின்பு ஆத்மா வச்சான், முன்பு நிறையா பொருட்களை சேர்த்து வச்சுக்கிட்டேன், பின்பு என் ஆத்மா, ரெண்டையுமே ஆசைப்பட்டான். மதிகேடனே முட்டா பையனே, இன்றைக்கும் ஒரு ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும் ஆத்மா, நீ சேகரத்தை யாருடையதாகும் சொன்னார். நித்திய ஜீவனை பெற ஒருத்தன் வந்தான், ஒரு வாலிபன். இயேசு அவனை சோதிக்க, உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று தரித்திற்கு ஏழைகளை கொடுத்துட்டு பின்பு என்னை பின்பற்றிவான்னு சொல்கிறாரு. அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளானபடியால் துக்கத்தோடு போயிட்டான். ரெண்டுமே அவனுக்கு தேவைப்பட்டது, ரெண்டுமே கிடைக்காதுல்ல. இயேசு வந்து காட்டி கொடுத்தா 30 வெள்ளிக்காசுன்னு யூதாசுக்கு சொன்னாங்க. அப்போ இயேசு 2-3 தடவை பிடிக்க போய் மறைஞ்சு போனார், விலகி போனார், கடல்லையே நடந்தவர்ன்றிருக்கு. இவன் என்ன நினச்சிருப்பான்னா, காட்டித்தானே கொடுக்க போகிறோம், பிடிச்சி கொடுக்கல, காட்டி கொடுத்த உடனே இயேசுவை பிடிச்சிடுவாங்க, உடனே மறைஞ்சிருவார், அவர் கடந்து போயிடுவார். அப்போ இயேசுக்கு இயேசு, காசுக்கு காசு, ரெண்டையும் நமக்கு கிடைச்சிரும்னான்னு நினச்சிருப்பான் போடுறது. ரெண்டுமே கிடைக்கல. காசு கிடைச்சிச்சு, ஆனால் அது அனுபவிக்க முடியல, தூக்கி எறிஞ்சிட்டான். இயேசு சிலுவையில் தொங்குனார், போனால் மன்னிப்பு கிடைச்சிருக்கும், நான்கு கொண்டு செத்தான். மத்தேயு 7:5 27:5 மத்தேயு 27:5 நான்கு கொண்டு செத்தானே இருக்கு. அந்த பணமும் அவனுக்கு பயன்படலை, இயேசுவும் கிடைக்கல. அப்போஸ்தல பட்டம் பெரிய பட்டம் இல்லையா, அந்த பட்டத்தையும் அவன் இழந்தான், அந்த அப்போஸ்தல ஊழியத்தை இழந்தான். இன்ன வரைக்கும் அவனை துரோகி என்ற லிஸ்ட்டில் நம்ம வஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் இயேசுவும் வேணும், காசும் வேணும், அப்படி இருக்கக்கூடாது. உலகமும் வேணும், பரலோகமும் வேணும், இருக்கக்கூடாது. ஊழியமும் வேணும், அட்டுழியும் வேணும். அது எப்படி? அதனால் இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கான்.
அவன் என்றைக்கு பாஸ் ஆக முடியாது. அவிசுவாசம், சந்தேகம், இந்த மாதிரி நிலையற்ற நிலைமையில், கேடுகட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவனுக்கு ரெண்டுமே கிடைக்காம நாதாரியாக தான் போவான். இது எச்சரிப்பு உண்டாகும்படி பவுல் சொல்கிறத, யாக்கோப்பு சொல்கிறத கவனிங்க. இருமனம் உள்ளவன் தன் வெளிகளெல்லாம் நிறையற்றவனாக இருக்கிறான். அதனால் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாமல் உலகத்துக்கும் தேவனுக்கும் பிரியமாக நடக்க முடியாதனால எதையாவது ஒன்று தேர்ந்தெடுக்க வேணும். அதை இயேசு கிறிஸ்துடைய சிந்தையில், ஊழியத்தில் மேலானவைகளை தேடி, தேவையானது ஒன்றே என்று சொன்னார், 2 சொல்லலை, ஒன்றே என்று சொன்னார். அந்த ஒன்றையே நாடி, ஒன்றையே தேடி, அதையே அந்த இலக்கையே அடைந்து ஒரு மனத்தோடு பரலோகத்துக்கு போவோம். ஒரு மனம் உள்ளவன், முழு மனது உள்ளவன் தான் ஒரு காரியத்தில் வெற்றி பெற முடியும். அந்த ஒரு மனத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாராக. நன்றி, வணக்கம்.